நான் விட்டு அந்த 5 ஸ்கூல்ல என்ன மிஸ் பண்றீங்க? சோ இதெல்லாம் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. இப்போ லாஸ்ட் நாள்னு தெரியும்போது ரொம்ப நீங்க 12வது முடிச்சு கடைசி நாள் வெயிட் பண்றீங்க. எப்படி இருக்கு அந்த மனநிலை? நல்ல மைக் இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கெட் யுவர் காலேஜ் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வெப்சைட் www.getyourcollege.com. இன்னைக்கு வந்து 12th ஸ்டூடெண்ட்டுக்கு பயாலஜி எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்டுக்கு கடைசி நாள். இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்டுடைய மனநிலை எப்படி இருக்கு, எக்ஸாம் எப்படி பண்ணினாங்க, அந்த 12 இயர்ஸ் அந்த ஸ்கூல்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஈஸியாக தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்போம். ஸோ மறக்காம கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்ல போயிட்டு உங்க மார்க்குக்கு உங்க கட் ஆஃபுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் எதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? 80க்கு மேல வரும். 80க்கு மேல வரும். நான் ஒரு 5 மார்க் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிருந்தா எழுதி இருப்பேன். அது ஒழுங்கா ரிவைஸ் பண்ணல லாஸ்ட் டைம்ல. அது வந்து ட்விஸ்டடா கேட்டிருந்தாங்களா இல்ல டைரக்டா கேட்டிருந்தாங்களா? டைரக்ட் क्वेश्चन தான். சைடு இருக்கும். ஆனா அது வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஜுவாலஜி தான், அது கூட நான் விட்டு அந்த 5 மார்க். ஜுவாலஜில தான் அந்த 5 மார்க். பாட்னி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர். எக்ஸாம் ஸ்கூலுடைய கடைசி நாள் எப்படி ஃபீல் பண்றீங்க? இத்தனை நாள் கொஞ்சம் நாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. இப்போ லாஸ்ட் நாள்னு தெரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்கூலுக்குள்ள வர முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, கஷ்டமா இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இப்போ 11th முடிச்சு இப்போ 12th படிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இப்போ எங்களுக்கு சொல்லிருப்பாங்களே, அதெல்லாம் அவங்க இப்போ ஏப்ரல் மந்த் இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ இந்த 5 டேஸ் சார் பயாலஜி எக்ஸாம்க்கு அந்த டைம்ல வந்து பப்ளிக் क्वेश्चंस பேப்பர் அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் நிறைய சொன்னாங்க. இப்போ சொன்னதெல்லாம் அவங்க இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் டைம்ல படிக்கும்போது ஈஸியா இருக்கும். லாஸ்ட் டைம் அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, லாஸ்ட் டைம்ல சொல்ற இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஏப்ரல்ல இருந்து ஜூன் மந்த்ல இருந்து சொன்னாங்கன்னா நாங்க அது ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சு வச்சுப்போம். லாஸ்ட் டைம்ல இம்பார்ட்டன்ட் வந்து லாஸ்ட் டைம் கொடுக்கறத விட ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க அப்பவே படிச்சு லாஸ்ட் டைம்ல ரிவைஸ் பண்ற மாதிரி இன்னும் ஈஸியா இருக்கும். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டா அப்படினா புக் ஃபுல்லா வந்து யாரு படிக்க மாட்டாங்கல்ல, எல்லா டாபிக்கையும் கவர் பண்ண மாட்டாங்கல்ல. சரி, இப்போ வந்து ஒரு லெசன் நடத்துறாங்கன்னா 1 வீக் அதுக்கு டைம் வச்சுக்கலாம் எல்லா சப்ஜெக்ட்டுமே சார். இந்த ஒரு 5 क्वेश्चंस இன்னைக்கு படிக்கணும், நாளைக்கு டெஸ்ட் எழுதணும். அப்படியே இப்போ அப்படிலாம் பண்ணோம்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஓகே, உங்க பேரு எந்த ஸ்கூல்? சாய்ராம் மெட்ரிகுலேஷன் வெஸ்ட் தாம்பரம், ஸ்ரீஜா தார்த்தி என் பேரு. ஓகே, சூப்பர். எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க படிக்கிறீங்க? எல்கேஜில இருந்து இங்க தான். எல்கேஜில இருந்து இங்க படிக்கிறீங்க. ஸ்கூல்ல என்ன மிஸ் பண்றீங்க? சோ இதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் இந்த ஸ்கூல்ல சாய்ராம்ல அப்படினா என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க? 8th ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி அவ்வளவு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அது பத்தி பெருசா எதுவும் கிடையாது. இன்னும் முன்னாடி 6th ல இருந்து ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் இருக்கான். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா கொஞ்ச நாள் இருந்திருக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலா 8th ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன். ஆனா எனக்கு விளையாட சான்ஸ் கிடைச்சது 10th ல தான். 10th தான். அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல இருந்தா இன்னும் ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவிட்டி அது இன்வால்வ்மென்ட் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். 12 இயர்ஸும் ஃபுல்லா ஒரு ஜர்னி வந்து ஃபுல் லைஃப்ல வந்து ஒரு 12 பிளஸ் ஒரு 2 இயர்ஸ் 14 வருஷம் இங்க ஜர்னி பண்ணிருக்கீங்க. ஃபேக்கல்டி எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க? எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஏதாவது தப்பு பண்ணா திட்டுவாங்க தான், பட் ஆனா எல்லாரும் ஃப்ரெண்ட்லி தான். டார்கெட் பண்றது அப்படிலாம் யாருமே எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, உங்க கிளாஸ்ல எத்தனை பேர் ஸ்ட்ரெngth? எங்க கிளாஸ்ல வந்து 46 ஸ்டூடண்ட். 46 இன்னைக்கு கடைசி நாள். ஓகே, கண்டிப்பா அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு இருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிகிரி பண்ணிட்டு எழுதணும். அந்த டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ட்ரை பண்றீங்களா இல்ல சயின்ஸ்? ஓகே, என்ன மாதிரி? எனக்கு சைக்காலஜில இன்ட்ரஸ்ட் சார். சோ அதனால அது படிக்க போறேன். கண்டிப்பா சூப்பரா ட்ரை பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? அடுத்த இதெல்லாம் வந்து அப்டேட் பண்றதுக்கான வாழ்த்துக்கள். Thank you so much sir. அதே மாதிரி எல்லா எக்ஸாம் ஈஸியா வரும். ஓகே, நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you sir. இல்ல எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. ஈஸி தானே? ஓகே, லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டைம் ஈஸி தான். ஈஸி தான். எவ்வளவு மார்க் வரும்? 90 above வரும். 90 above வரும். 90 above வரும். ஓகே, என்ன நேம் என்ன? தானேஸ்வரன். தானேஸ்வரன். எந்த ஸ்கூல்? சாய்ராம். நல்லா சத்தமா சொல்லுங்க. சாய்ராம். சாய்ராம் மெட்ரிகுலேஷன். எங்க இருக்கு? தாம்பரம். தாம்பரம். ஓகே, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க படிக்கிறீங்க? ப்ரீகேஜில இருந்து. ப்ரீகேஜில இருந்து இங்க படிக்கிறீங்க. இன்னைக்கு ஸ்கூலுடைய கடைசி நாளா இல்ல இன்னொரு எக்ஸாம் இருக்கா? இல்ல கடைசி நாள். ஓகே, இன்னைக்கு எப்படி அந்த இது ஃபீல் பண்றீங்க? ஏன்னா 12 வருஷம் முடிஞ்சிருச்சு, பிளஸ் 2 இயர்ஸ் அது வேற எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி எல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு 12வது முடிச்சு கடைசி நாள் வெயிட் பண்றீங்க. எப்படி இருக்கு அந்த மனநிலை? கொஞ்சம் நல்ல மைக் இருக்கு. இருந்தாலும் வெளிய போய் பாத்து போவோம், அது பிரச்சனை. ஓகே, இப்போ தெரியாது. 4th படிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இப்பதான் 4th படிச்ச மாதிரி இருக்கு. வேற அதுக்குள்ள 12th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க? இந்த ஸ்கூல் விட்டு வெளிய போனா என்னெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க? அது இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் சார் தெரியும். இல்ல இப்பவே அது வெளிய போகும்போது ஏன்னா அந்த ஃபீல் இல்ல. பட் வெளிய போனா என்னெல்லாம் மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு?
அந்த லாஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சை மிஸ் பண்ண போறீங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண Teachers, போறீங்க. நல்ல டீச்சர்ஸ். teachers. ஓகே. உங்களுக்கு அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான பாண்டிங் எப்படி இருக்கு கிளாஸ்லயே ஆகிட்டு? ஏன்னா வந்து இப்போ இன்பிட்வீனில் ஜாயின் பண்ணா கூட அவனுக்கு தெரியாது. பட் நீங்க வந்து பிகினிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்திருக்கிறீங்க. எப்படி அந்த பாண்டிங் எந்த மாதிரி இருக்கு? உங்களை வந்து இது பண்ணுவாங்க அவங்களோட? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடத்துவாங்க. ஆ. பேரண்ட்ஸ் ஆ. பேரண்ட்ஸ் தாண்டியும் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. கேர் எடுத்துக்குவாங்க. பேரண்ட்ஸ்னா ஒரு ஈவினிங் மட்டும் தான் கேர் எடுப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஃபுல்லாவே கேர் எடுப்பாங்க. ஓகே. நிறைய விஷயத்துல நிறைய விஷயம். ஏன்னா கத்துக்கலாம். இப்ப டக்குன்னு தோணல, நாளைக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அதை தோணும். ஃபீல் ஆக தோணும். ஓகே. பட் இருந்தாலும் முடிச்சு அடுத்த லெவலுக்கு போறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, சூப்பரா Thank பண்ணுங்க. you, sir. ஓகேவா? Thank you, ஆல் தி sir. பெஸ்ட்.